நைட் கனவோட வருவா. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்ல போறோம்? மாதவன் கொஞ்சம் ஓவர். தூக்கம் வேற வருது சனியா. இன்னும் வந்து தொலைலையே. படுத்து தூங்கிட வேண்டியதுதான். இது என்னோட வீடு, என் பெட்ரூம். நான் என்னதுன்னு சொல்லலையே. இது பாரு, தாலி கட்டிட்டோன்ற உரிமையில என்ன வைஃபா ஹேண்டில் பண்ணலான்ற ஐடியா இருந்தா அதை இப்பவே அழிச்சிடு. ஏன்னா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஓ அப்படியா? நானே இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ரொம்ப ஈஸி ஆக்கிட்ட. இத பாரு, நான் ஒன்னும் அழகுல மயங்கியோ ஆசனா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஏதோ உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட கெஞ்சினாரு. என் பொண்ணு ஊர் சுத்துறா, ஊருக்காரங்க எல்லாம் காரி துப்புறாங்க, ஏதோ கொஞ்சம் வாழ்வை கொடுங்கன்னு கெஞ்சினாரு. எங்க அப்பா வேற எங்கிட்ட வந்து கெஞ்சினாரு. சரி போனா போதுன்னு பரிதாபப்பட்டு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டினா நீ ஓவரா அழட்டிக்கிறிய. இல்லாட்டி இந்த மூஞ்சி யாராவது கட்டிப்பானா? ஐயா மெட்ராஸ்ல கிங் மாதிரி எத்தனை மாடர்ன் ஃபிகர்ஸ் பின்னாடி அலையறாங்க தெரியுமா? ஹலோ, நீங்க மெட்ராஸ்ல கிங்னா திருச்சியில நாங்களும் குயின். எங்க பின்னாடி நிறைய பசங்க ஜொல்ல விட்டுட்டு அலைஞ்சாங்க, தெரிஞ்சுக்கங்க. உன் கதை எனக்கு எதுக்கு? எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கும் என்ன பிடிக்கல. ஏதோ பெரியவங்க கட்டாயப்படுத்தினாங்க, ஒரு பொம்மை கல்யாணம் நினைச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படியே போட்டோம். அப்புறம் அவங்களுக்கான நேரம் வரும்போது அவங்க வழியில பிரிஞ்சிடலாம். நான் இந்த டீலுக்கு ரெடி. நீ ரெடியா? நானும் ரெடி. அப்போ ஓகே, நீ வெளில போய் தூங்க. ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்ஸ். என்னடா மச்சான் தூங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பசிக்குதுடா, வாடா மெஸ்ஸுக்கு போலாம். வேற வள்ளி, நம்ம கார்த்திக் தான் கல்யாண சாப்பாடு போடுவான்னு நினைச்சேன். நண்பன் நம்ம யாரையுமே கூப்பிடல. பரவாயில்ல, நம்ம நண்பனா சந்தோஷமா இருந்தா சரி. நம்ம நண்பனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்து முடிஞ்சிருக்கும்ல? நடந்து முடிஞ்சிருக்குண்டா. உனக்கு எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. ரூமை சுத்தி போஸ்டா ஒட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விடுமாமே, கவலைப்படாத. ஆமா, நம்ம நண்பன் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்திருப்பான்? அத நான் சொல்றேன் மச்சி. சொல்லு. இப்போ நம்ம நண்பர் கார்த்திக் ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம தல அஜித் மாதிரி போறான்னு வெச்சுக்கோ. எப்படி இருக்கும்? ஆமாடா. தேங்க்ஸ். ரைட். இப்போ அஜித் மாதிரி உள்ள போறான். நான் உள்ள போனேன். உள்ள போன உடனே பழம், பால் எல்லாமே இருந்தது. அவ என்ன பார்த்து கேட்டா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு. நான் தெரியும்னு சொன்னேன். ஏன் தெரியும்னு சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு வித்தியாசமான நைட்டா இருக்கும்ல, வேஸ்ட் பண்ணிட்டிய. இல்லையே, நான் தெரியும்னு சொல்லியும் ஃபர்ஸ்ட் நைட் வித்தியாசமான நைட் ஆச்சு. எப்படிரா? அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். உன் முகமே ஒரு ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கழுத்தை திருப்பிட்டேன். ஏய் டேய், நம்ம செல்லம் பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசு. போகும்போது ஆய் செல்லம், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. அது சரி, உள்ள போனவனே என்ன பார்த்து வெக்கப்பட்டா. கொண்டு வந்த பாலை கொடுத்து என்ன மிச்சம் கொடுன்னா கொடுத்தேன். ஸ்வீட் சாப்பிட்டோம், பழம் சாப்பிட்டோம். எல்லாம் முடிஞ்ச உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். மச்சான் அதுக்கப்புறம் பண்ணாடா இதுனா மெகா சீரியலா இழுத்துக்கிட்டே போறது. கொன்னோட ராஸ்கல்டா புலிக்குட்டி. சரி, அவர் போன உடனே அடுத்து நம்ம காதல் இளவரசர் கமலஹாசன் உள்ள போனார்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நைட் என்பது முதல் இரவு. Why don't we keep first night as a first day, first evening, first afternoon? அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தீங்க தான் நன்றாகத்தான் இருக்கும். மச்சான், இப்போ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சோடனே செகண்ட் டே மார்னிங்ல இருந்தே ஆக்டிவா தான் இருப்போம். அதனால் அதை தொடர்ந்து கொண்டே போவது தான் நல்லபடியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி 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 சரி, சிரிச்சது போதும். பேச்சுலர்ஸ் பார்ட்டி என்ன? ஏன்டா குடின்னு என்ன மாதிரி அலையிற? சரி சரி, வா ஒரு கட்டிங் வாங்கி தரேன். கட்டிங்லயே வாழ்க்கை ஓடிடும். அம்மா கூப்பிட்டு பாத்துமா. பகவானே, ரொம்ப தூரம் போகுது பிள்ளை, நல்லபடியா அனுப்பி வைப்போம். தாயி, என் ராஜாச்சி, பார்க்கப்பட்டு ரொம்ப தூரம் போற. உங்க அப்பங்கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போதாயி. நானும் அவ்வளவு தூரத்துல மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அவர் இஷ்டத்துக்கு பார்த்தாரு. நான் என்ன பண்ண முடியும்? நல்லா ஃபீல் பண்ணிட்டோம். போற வீட்டுல பொறிஞ்சு தள்ளாதம்மா, பொறுமையா இரு. வாய் திறக்கவே மாட்டேன், போதுமா? பரவாயில்ல, விடுமா. தம்பி, செல்வி ரொம்ப செல்லமா வளர்ந்தவ. எதுவா இருந்தாலும் எனக்காக நீங்க பொறுத்துக்கணும். சரி, அப்புறம் போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுங்க. இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறா. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்களும் அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தானே சார். நானே அப்பா கிட்ட சொல்றேன். சரி, வண்டியில உட்காருங்க. வரேன். ரத்னா, ராகு காலத்துக்கு முன்னால புறப்படட்டும். சரிம்மா, புறப்படுங்க. மெதுவா ஓட்டிட்டு பாப்பா. பார்த்து கிளம்பு.
செல்விமா சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணு. வண்டியை திருப்ப சொல்லிட்டா? இல்ல நான் இப்பயே வரணும்னு உன்னை கட்டாயப்படுத்தல. வண்டியை திருப்பி வீட்டுல விட சொல்றேன். உனக்கு எப்ப வரணும்னு விருப்பம் இருக்கோ அப்ப மெட்ராஸ் வந்தா போதும். இத பாரு, எங்க ஊரு பாஷையில சொல்றதா இருந்தா நீ பழுவுறது எனக்கு ரொம்ப பேஜாரா இருக்கு. வண்டியை திருப்பி விட சொல்லிட்டா? வேணாம், நான் அழுகையை நிறுத்திக்கிறேன். எனக்கு உன்னோட ஃபீல் புரியுது. See, what I meant to say is தேங்க்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். okay. மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம்டா. எப்போதும் வர்றதானே என்ன? இல்ல அசோகர் ஏன் குளம் வெட்டி மரம் நட்டாரு? சப்ப மேட்ருடா. குளம் வெட்டினது நம்ம ஊரு பொம்பளைங்க எல்லாம் குளிக்கிறது. அடடடடா. மரம் நட்டது நம்ம ஊரு ஆம்பளைங்க எல்லாம் அதுல ஏறி மறைஞ்சு நின்னு பாக்குறதுக்கு. ஐயோ எப்படிடா மச்சான் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உனக்கு வருது? எங்க தாத்தா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அடி ஏய், அங்க பாரு மாப்பிள்ள வர்றான். என்னடா மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாம் நீ இப்ப குடுக்க போற ட்ரீட்டுக்கு தான். ட்ரீட்டா? என்ன? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பேச்சுலர் பார்ட்டி தரல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் ட்ரீட் கொடுப்பல, அதுக்கு தான். ஏய், எனக்கும் நிஷாக்கும் நடக்க போறதுதான் உண்மையான கல்யாணம். இதெல்லாம் சும்மா. டேய் என்னடா சொல்ற? இத பாருடா, என் வைஃப் கருப்பா சிகப்பான்னு க்ளோஸ் அப்ல முகத்தை கூட பார்க்கல. அப்புறம் எங்கடா மத்த விஷயம் எல்லாம்? நீ வேற. டேய் அப்போ இந்த சின்ன டச்சிங் கூட இல்லையாடா? சத்தியமா ஒரு மண்ணும் கிடையாது. அப்போ ட்ரீட் இல்லையா மாமா? இருக்குடா, ஆனா எனக்கு நடந்த பொம்மை கல்யாணத்துக்காக இல்ல, எனக்கு கல்யாணமே ஆகலைன்ற இமேஜை மெயின்டைன் பண்றதுக்காக. எனக்கு கல்யாணமான விஷயம் நம்ம செட்டுக்கு மட்டும் தான் தெரியும். எவனாச்சும் வெளியில எங்கேயாச்சும் போய் தத்து புத்துன்னு வளர்னீங்க, அப்புறம் பிச்சு புடம் பிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பழைய படிக்க நிஷாவையே ஃபாலோ பண்ண போறேன். என் மேரேஜ் எல்லாம் ஞாபகப்படுத்தி என் முயற்சிகளை தடுக்கணும்னு யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சரியா? சரிடா. ஓகே, அப்ப எல்லாரும் வாங்க, ட்ரீட் ஆரம்பிச்சிடுவோம். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன அங்கிள் எங்களை மறந்துட்டீங்களா? நாங்களாம் கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பர்த்டே கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தோமே, மறந்துட்டீங்களா ஓஹோ அங்கிள்? நிறைய பேர் வந்திருந்தீங்களா? டக்குனு ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன அங்கிள், கார்த்திகோட கல்யாணத்துக்கு எங்க யாருமே இன்வைட் பண்ணல. இவங்க யாரு? கார்த்திகோட வைஃபா? ஆமா, இங்கதான் சேர்த்திருக்கேன். ஹாய், ஐ அம் திவ்யா. ஐ அம் அன்பு செல்வி. சரி அங்கிள், நாங்க செல்வியை பாத்துக்கறோம், நீங்க பயப்படாம போங்க. வரேன். பாத்துக்கிறியா? எதா இருந்தாலும் கார்த்திகிட்ட சொல்லு. ஆ? சரி அங்கிள். பாத்துக்குங்கம்மா. ஓகே. பத்திரமா பாத்துங்க. வரேன். பாய். ஏய் ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க. என்னடி லுக் விடுற? ஃபாலோ மீ. வா வா வா, மாட்டிக்கிட்ட வா. டேய் கார்த்தி, உன் வைஃப் கேஸ் எல்லாம் ரேக்கிங் பண்ணிருக்காங்க, சீக்கிரம் போய் காப்பாத்து போ. எங்கடா? லேடிஸ் டிபார்ட்மெண்ட்லடா. சோப்பா தலை சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். என்னடி ஹனிமூனுக்கு போகாம காலேஜுக்கு வந்திருக்க? கார்த்திக் உன்னை லேஸ்ல விட்டுருக்க மாட்டானே. ஏய் ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் தான் கார்த்திக். இப்போ நான் உன்கிட்ட வரேன். ஹாய் டார்லிங். ஹாய் ஸ்வீட்டி. ஹவ் கியூட் ஏய், யூ ஆர். அறிவு இருக்கா? ஏய் கார்த்திக், நாங்கலாம் சீனியர்ஸ்னு உனக்கு தெரியும் தானே? அதனால தான் கேக்குறேன், அறிவு இருக்கான்னு. நீங்க எல்லாம் சீனியர்ஸ் தானே? ஒரு ஜூனியர் மரியாதை எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா, நீங்க எல்லாம் நின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் எழுந்துரு. ஏய் எழுந்துரு. என்ன ஸ்டைலா உட்காந்துருக்கா பாரு. இங்க பாரு, நீ வேணா எங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கலாம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நீ இன்னைக்கு வந்தவ. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஜூனியர், புரிஞ்சுதா? ஆமா, உன் பேர் என்ன? ஏய் உன்னதான் கேக்குறேன், வாயில என்ன கொலகட்டியா வச்சிருக்க? திறக்க மாட்டியோ? பேர் என்னடி? சொல்லு. அன்பு செல்வி. அன்பு செல்வி. பேரியம் மகரியம் பாரு. எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ்? கேக்குறோம்ல மச்சான், இதெல்லாம் டூ மச்ரா. எங்களுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ராகிங்னா இப்படிதான் இருக்கும். இஷ்டப்பட்டவங்க இருக்கலாம், இல்லனா போயிட்டே இருங்க. ஓ அப்படியா? சரி ஓகே. ஏய் எல்லாம் வா வா, கிளம்பு கிளம்பு. டோடா, இவங்களாம் ரொம்ப நல்லவங்களாமா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் என்னடி கேட்டதுக்கு பதிலே சொல்ல? என்ன லுக் விடுற? எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ்? 4 4 4. மச்சான் டேய் 4 கிளாஸ் வரடா இருங்க. ஐயோ ஐயோ லா லா ஐயோ ஐயோ லா லா ஐயோ.
எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி நைஸா ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? இந்த வீட்ல பாப்பால தாத்தா வரைக்கும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் சம்பாதிக்கலாம். ஆனா என்கிட்ட உன் பப்பு வேகாது. கர்மம் கர்மம் சனியனு சாப்பாடு அடிக்குது. ஒரு சமையல் கூட சரியா பண்ண தெரியல. இதுல ஐயா நெய்யன்னு பாட்டு வேற. ஷே. என்னடி லுக் விடுற? மனுஷன் தின்னுவானா இது? பாட்டி காட்டு கதை. இவ டேஸ்டியும் ஆலயம் பாரு. பிளாடி வில்லேஜ். இது என்னது? ஓ, இதுல பத்திரப்படுத்தி உங்களுக்கு வேற சேஃப்டி பண்ணி வச்சிருக்கீங்களோ? சாகு. கார்த்தி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கீழே பாப்பா தூங்கிட்டு இருக்கால? அனி, என்னைக்காச்சும் நீங்க இவ்வளவு கேவலமான சாப்பாடு சாப்பிட்டிருக்கீங்களா? ஏன் கார்த்தி, நேத்து வரைக்கும் உங்க அண்ணி சமையல ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருந்த. இன்னைக்கு உன் பொண்டாட்டி வந்த உடனே என் சமையல் அவ்வளவு கேவலமா போயிடுச்சா உனக்கு? அனி, அப்ப இன்னைக்கு சாப்பாடு நீங்க தான் செஞ்சீங்களா? பின்ன வேற யார் சமைப்பா இந்த வீட்ல? அது சாரி அனி, சாரி.